ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. நம்ம அயலி சிவா ரெண்டு பேருமே கல்யாண கோலத்தில் வந்து இந்திராணி முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ இந்திராணி அயலி கிட்ட கேட்குறாங்க, என்ன அயலி, என்ன பிளான்ல ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அயலி சொல்றாங்க, ஆமா மேடம், நாங்கள் ஒரு பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னனுமே இந்திராணி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அயலி சிவா ரெண்டு பேர் மேலேயும் நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன், எதுக்காக என் குடும்பத்தை இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அயலி சொல்றாங்க, நீங்க பாருங்க மேடம், இனிமேட்டும் உதயகுமார் சார் தான் சிவாவோட அப்பா அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப போறது இல்லை, எங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நாங்க வந்த வேலையை முடிச்சுட்டு நாங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போய் இந்திராணி கேட்கறாங்க, என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவா சொல்றாங்க, என் அப்பா தான் உதயகுமார் அப்படிங்கிறத நான் நிரூபிச்சுட்டு தான் இந்த வீட்டை விட்டே போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுறது கேட்டுட்டு இந்திராணி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அயலி சொல்றாங்க, சிவா சொத்து பத்துக்கு ஆசைப்படுறவன் கிடையவே கிடையாது, அவனுக்கு தேவை உண்மையான உறவு, அவங்க அப்பா இங்கதான் இருக்காரு அப்படின்றத சொன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களே, சோ இந்த உண்மையை நிரூபிச்சுட்டு நாங்க பாட்டுக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்திராணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. சரி, நம்ம கொஞ்ச நாளைக்கு இவங்களை இந்த வீட்டுல வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்திராணி முடிவு பண்றாங்க. அப்போ எல்லாருமே வந்து அயலி சிவா ரெண்டு பேரும் மாலைங்கழுத்துமா இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஜானகி ரித்திகா ரெண்டு பேருமே செம்ம கடுப்புல இருக்காங்க அயலி மேல. அப்போ ரித்திகா வந்து இந்திராணி கிட்ட சொல்றாங்க, அண்ணி, எனக்கு நல்லா தெரியும் இவளை பத்தி, இவ சரியான ஃப்ராடு, என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே இப்போ இவனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா, அவளை நம்பாதீங்க, அவளை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும், நான் நல்லா இருக்க கூடாது, என் வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்ட்டு தான் இவ ஏதோ பிளான்ல வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன் அண்ணி, ஒழுங்கா இவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் ரித்திகா சொல்ல, இந்த பக்கம் ஜானகி சொல்றாங்க, ஆமா இந்திராணி, நாங்க சொல்றதெல்லாம் கேளு, ஏன்னா அயலி வந்து ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்கவே மாட்டா, அவ எப்ப என்ன செய்வான்னு நம்ம யோசிக்கவே முடியாது, அவளை இந்த வீட்டுல சேர்க்கவே சேர்க்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னதை கேட்டதுமே இந்திராணிக்கு செம்ம கடுப்பாயிடுது. எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அயலி சிவா ரெண்டு பேருக்குமே வாக்கு கொடுத்துட்டேன், என்னோட வாக்கை நம்பி தான் இவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, ஏற்கனவே சிவா தான் அயலிக்கு அப்படின்ட்டு நான் சொன்னதை கேட்டுதான் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, என்ன நம்பி வந்தவங்கள நான் எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்திராணி எல்லாருக்கிட்டையுமே கேட்கறாங்க. எல்லாரும் இந்திராணி பேச்சுக்கு கட்டுப்பட்டு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. ரித்திகா அயலி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு அயலி, அவங்க ஏதோ உனக்கு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னு தான் இப்படி உன்னைய உள்ள சேர்த்துக்கிறாங்க, அதுக்குன்னே நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துருவியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல, தங்கச்சி வாழ்ற வீட்டுல வந்துட்டு இப்படி ஏன் மானத்தை வாங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரித்திகா அயலியை பார்த்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அதுக்கு இந்திராணி சொல்றாங்க, இந்த பாரு ரித்திகா, இந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறது நான் தான், நான் சொல்றேன், அயலி சிவா ரெண்டு பேரும் இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி எல்லாரும் முன்னாடி சொன்னதுமே ரித்திகானால எதுவுமே பேச முடியல. இந்திராணியை பார்த்து மனசுல நினைக்கிறாங்க, எவ்வளவு நாளைக்கு நீ இந்த ஆட்டத்தை போடுற நானும் பாக்குறேன், நான் வந்துட்டேன்ல, இந்த வீட்டு நிர்வாகம் எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ எந்த முடிவு எடுத்தாலும் இங்க செல்லாது அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து இந்திராணியை பார்த்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு உதயகுமார் வந்து மனசுல நினைக்கிறாரு, அப்பாடா, சிவாவுக்கு நல்ல தொண்ணை தான் கிடைச்சிருக்கான், அயலி மாதிரி ஒரு பொண்ணு எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான், என் பையன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உதயகுமார் இந்திராணி கிட்ட சொல்றாங்க, நம்மள நம்பி வந்தவங்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்திராணி ஆரத்தி எல்லாம் எடுத்து சிவா அயலி ரெண்டு பேருமே உள்ள கூப்பிடுறாங்க. அப்போ ரெண்டு பேருமே அவங்கவுங்க லட்சியத்தோட மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்கிறாங்க. ரித்திகா ஜானகி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜானகி ரித்திகா கிட்ட சொல்றாங்க, பாத்தியாடி, அயலி இந்த மாதிரி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்னமோ என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு சும்மா வாயால தான் சொன்னா போல, பாத்தியா உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளேயே மருமகளா வந்துட்டா, நீ சும்மா விடக்கூடாது ரித்திகா, ஏன்னா இந்திராணி எப்பவுமே அயலிக்கு தான் சப்போர்ட்டா இருப்பா, நீ வந்து கொஞ்சம் இந்திராணி கிட்ட பார்த்து நடந்துக்கோ, இந்திராணி கிட்ட மூஞ்ச காமிச்சிட்டே இருந்தனா கண்டிப்பா இந்திராணி உன் மேல கோவப்பட்டு அயலியை தான் எல்லா பொறுப்பையும் பாத்துக்கிற மாதிரி வச்சிருவா, சோ அதுக்கு நீ இடம் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரித்திகாவை இன்னும் ஏத்தி விடுறாங்க ஜானகி. இந்த சைடு அயலி சிவா கையை பிடிச்சி சொல்றாங்க, சிவா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு நல்ல ஒரு மனைவியா இருப்பேன், இனிமேட்டு உங்களோட லட்சியம் தான் என்னோட லட்சியம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாத்தையுமே ஒரு மனைவியா இருந்து நான் அந்த அதிகாரத்தை வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சிவா கையை பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. சிவாவுக்கு ஒண்ணுமே புரியல, அயலி வந்து எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறா, பொய்யா கழுத்துல தாலி கட்டிக்கிட்டா, ஆனா இவ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மள ஒருவேளை இவ்வளவு லவ் பண்றாளா அப்படிங்கிற மாதிரி தான் சிவா வந்து அயலியவே அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல இந்திராணி வந்து உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அயலி சிவா ரெண்டு பேருமே வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியை உள்ள கூப்பிடுறாங்க. அப்போ இந்திராணி
2 பேர்கிட்டயும் சொல்றாங்க, "இங்க பாரு அயலி, உங்கள நான் எல்லா எதிர்ப்பையும் மீறி இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உங்ககிட்ட வாக்கு குடுத்துட்டேன். உங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டதே நான் தான். அதுவும் இப்போ நீங்களே நிறைவேத்திக்கிட்டீங்க. சோ, இதுக்கப்புறம் இருக்கிற சடங்கு, சம்பிரதாயம் எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் நான் சிவாவோட அக்காவா இருந்து உங்க 2 பேத்துக்குமே நிறைவேத்துவேன். ஆனா ஒரு கண்டிஷன். சிவா, உதயகுமார் சார் தான் உன்னோட அப்பா அப்படிங்கிற விஷயத்த இதோட நீ மறந்துறணும். நீ சும்மா எல்லார்கிட்டயும் இப்படி சொல்றனால வீட்ல எல்லாருக்குமே மனஸ்தாபம் வரும். அது மட்டும் இல்லாம சித்தப்பாக்கு கெட்ட பேர் தான் வரும். சோ, இத நீ மறந்துட்டு இங்க நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப சிவா மனசுல நினைக்கிறாங்க, நான் எப்படி இத மறப்பேன்? என்னோட லட்சியமே அதான். உதயகுமார் சார் தான் என்னோட அப்பா அப்படிங்கிறத எல்லார்கிட்டயும் ஆதாரத்தோட நிரூபிப்பேன். அது மட்டும் இல்லாம அவரோட வாயாலேயே சிவா தான் என்னோட பையன் அப்படிங்கிறதையும் சொல்ல வைப்பேன்க்கா அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்திராணி வந்து எல்லார்கிட்டயும் சொல்றாங்க, இங்க பாருங்க, ரித்திகாக்கு என்ன சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்றோமோ அதே தான் சிவா, அயனி இவங்க 2 பேருக்குமே பண்ணணும். எனக்கு கபிலன் வேற, சிவா வேற கிடையாது. 2 பேருமே என்னோட தம்பி தான். சோ 2 பேருக்கும் என்ன மரியாதை குடுக்கணுமோ, அதே தான் இந்த வீட்ல அயலி, சிவா இவங்க 2 பேருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்திராணி வந்து சொல்றாங்க. இந்திராணி பேச்செல்லாம் கேட்டுட்டு ஜானகி செம்ம கடுப்பாகுறாங்க. என்ன இவன் எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இவன் தான் என்னோட தம்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு இருக்கா. ரித்திகா, இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நீ எப்படிதான் இந்த வீட்ல இருக்க போறியோ அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவை தூண்டி விடுறாங்க ஜானகி. இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகா சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அயனி அந்த வீட்லயே எப்படி இருந்தா அவங்களுக்கே தெரியும்ல. இங்க வந்து எனக்கு எதிராக அவளால எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஏதாவது செஞ்சா இந்த ரித்திகா யாருன்னு அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து ஜானகி கிட்ட சொல்றாங்க. இந்திராணி சொன்னதை கேட்டுட்டு ரித்திகா வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க அண்ணி, என்னாலலாம் யாரோ ஒருத்தவங்களுக்கு சடங்கு செய்யும்போது இங்கலாம் நிக்க முடியாது." அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்திராணி சொல்றாங்க, "இங்க பாரு ரித்திகா, யாரோ ஒருத்தவங்க கிடையாது. அயலி உன்னோட அக்கா தானே. உன் வாழ்க்கைக்காக அவ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கா. அதெல்லாம் நீ மறந்துட்டியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரித்திகா வந்து அப்படியே முறைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. "நீ என்ன பண்ணுவே, ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. இந்த வீட்ல சடங்குன்னு ஒண்ணு இருந்தா, இந்த வீட்டாளுங்க எல்லாருமே இங்க தான் இருக்கணும். என் பேச்ச மீறி ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சொல்றாங்க. அதுக்கு ரித்திகா வந்து கபிலன் கிட்ட சொல்றாங்க, என்ன கபிலன், அவங்க வந்து சிவாவை தன்னோட தம்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீ எப்படி அமைதியா இருக்க? எனக்கு அதான் ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கபிலன் சொல்றாங்க, இங்க பாரு ரித்திகா, இந்திராணி அக்கா எது செஞ்சாலும் நம்ம பொறுத்து தான் போகணும். அவங்க ரொம்பவே நல்லவங்க. அவங்களுக்கு எதிரா பேசணும்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அவங்க ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு எதிரா என்னால பேசவும் முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. அவங்க எது செஞ்சாலும் நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான் செய்வாங்க. நீ எதுக்காக அவங்க கிட்டயே போட்டி போட்டுட்டு இருக்க? நீ அவங்க கிட்ட போட்டி போடாம நீ பாட்டுக்கு பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி ரித்திகா கிட்ட சொல்றாங்க. ரித்திகா வந்து கபிலன் கிட்ட சொல்றாங்க, கபிலன் நீ வேணா அப்படி இருக்கலாம். என்னாலலாம் அப்படிலாம் இருக்க முடியாது. என்னால உங்க அக்கா பேச்ச கேட்டுட்டுலாம் அதுக்கு ஏத்த மாதிரி ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து கபிலன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்திராணி வந்து என்ன ரித்திகா என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா நான் சொல்றத பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆர்டர் போடுறாங்க. இதுல என்னன்னா, இந்திராணி வந்து இவ்ளோ நல்லவங்களா இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. ஸ்டார்ட்டிங்ல அவங்கள வில்லியா தான் காமிச்சாங்க. ஆனா போக போக இந்திராணிய ரொம்பவே சாஃப்ட் கேரக்டரா காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரித்திகா வந்து இந்திராணி கிட்ட இருக்கிற பொறுப்பெல்லாம் பறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் நம்ம அயலி வந்துட்டாங்க இல்லையா? அயலி வந்து இத கண்டிப்பா நடக்க விட மாட்டாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.